அம்மா, கையில் என்ன கையில்? உங்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. எழில் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போனது ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏற்படுற ஒரு சின்ன கருத்து வேறுபாடா தான் நான் பார்த்தேன். ஆனா அது இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிக்க வைக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. எழிலோட அம்மாவுக்கு என் மேல இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் இவ்வளோ வன்மம் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. காலம் கடந்து போச்சுன்னா சில விஷயங்கள் மறக்கப்படும், மன்னிக்கப்படும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி நினைச்சுதான் நான் அவங்கள லேஸ்ல விட்டுட்டேன். ஆனா எல்லாத்தையும் பிளான் பண்ணி டைம் பார்த்து என்ன அடிச்சிருக்காங்க. கயலுங்கிற என் பேர்ல எழுதப்பட்ட போர்டுல ஒரு சின்னதா தூசு பட்டாலே குடும்பமா வந்து தொடைக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க எல்லாரும். ஆனா இப்போ இந்த கையிலுக்கே கெட்ட பேர் வந்தது உங்க யாராலையும் தாங்கிக்க முடியலங்கிறத என்னால உணர முடியுது. இவ்ளோ நாள்ல எனக்கு எவ்வளவோ பிரச்சனைங்க வந்திருக்கு. அது எல்லாத்தையும் கயலுங்கிற ஒத்த மனுஷி போராடி சமாளிக்க முடிஞ்சது. இப்பவும் எனக்கு அதே தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கு. என் மேல விழுந்த பழிய நானே சரி செய்யறேன். நான் அப்படிப்பட்டவ இல்லைங்கிறத இந்த ஊர் உலகத்துக்கே நிரூபிப்பேன். என்ன நினைச்சு யாரும் வருத்தப்பட வேண்டாம் ப்ளீஸ். வாய் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பேசுவாங்க, கை இருக்கிறதுனால என்ன வேணாலும் உட்கார்ந்து கமெண்ட் போடுவாங்க. ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு சக்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்னை காப்பாத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கையால் ரொம்ப நல்லவன்னு சொன்ன வாய் இப்ப ரொம்ப தப்பானவன்னு சொல்லுது. திரும்ப அதே வாய் ஐயோ இவளை போய் தப்பா பேசிட்டோமேன்னு நான் சொல்ல வைக்கிறேன். என்னால அது முடியும். அக்கம் பக்கத்துல தப்பா பேசிட்டோம், வீட்டு ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லட்டும், இன்னும் என்ன வேணா அசிங்கம் நடக்கட்டும், அது எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். ஆனா நீங்க யாரும் மனசுடைஞ்சு இப்படி ஆளாளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்து அழ வேண்டாம். இப்ப நான் போய் ஹவுஸ் ஓனரை பார்த்து பேசுறேன். என்னை பத்தி நல்லா தெரிஞ்சும் வீட்டை காலி பண்ண சொல்லியிருக்காருன்னா அதுக்கு அக்கம் பக்கத்துல அவருக்கு கொடுத்த பிரஷர் தான் காரணம். நம்ம நிலைமையை எடுத்து சொல்லி நான் அப்படிப்பட்டவ இல்ல சார்னு சொல்லி புரிய வைக்கிறேன். திடீர்னு வீட்டை காலி பண்ண சொன்னா குடும்பத்தோட நாங்க எங்க போவோம்னு சொல்லி கேக்குறேன். அதுக்கு மேலேயும் அவர் நம்மள வெளியே போக சொன்னார்னா உலகம் ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன். கையில் நீ தனியாவா போற? இல்லம்மா, நான் தைரியமா போறேன். அதான் எனக்காக இத்தனை பேர் இருக்கீங்களே, அந்த நம்பிக்கையே போதும். என் மேல ஏற்பட்டிருக்கிற களங்கத்தை போக்குறேன். நான் எழிலோட தான் வருவேன். கண்ணின் மணியே நீ கேளம்மா, உன் முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்னேறம்மா. அடையார் வாழ்வில் இங்கே தினம் போராட்டமில்லை.
தடைகளை தாண்டி